Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து ஒரு 3 layer snacks time cake தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாம் friends. வாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ட்ரை பொருட்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மைதா மாவு 1 கப், சர்க்கரை, பொடித்த சர்க்கரை 1/2 கப், 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 3 டேபிள்ஸ்பூன் coco powder, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். அடுத்து லிக்விட் பொருட்கள் பார்க்கலாம். தயிர் 1/2 கப், குக்கிங் ஆயில் 1/4 கப், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், பால் 1/2 கப் எடுத்துருக்கேன், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் நான் ஃபஸ்ட்டு தயிர் 1/2 கப் சேர்த்துக்கிறேன், ஆயில் 1/4 கப் சேர்த்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், ட்ரை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவு 1 கப், பவுடர் சுகர் 1/2 கப், மில்க் பவுடர் நம்மளுடைய விருப்பம்தான், ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே கேக் ஒரே சைடு ஒரே பக்கம் தான் சுழட்டி கிண்டணும். இப்போ இந்த இடத்துல நான் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் பால். இப்போ இது 3 லேயர் கேக் அப்படின்றதுனால நான் இதை 3 பகுதியாக இந்த மாவை நான் பிரிச்சுக்க போகிறேன். நான் 3 பகுதியாக மாவை பிரிச்சுக்கிட்டேன். ஒரு பவுல்லையும் 2 குழிக்கரண்டி இருக்கும், அதாவது 125 கிராம் மாவு ஒரு கிண்ணத்துலேயும் இருக்குது. இப்போ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இப்போ இது ஃபஸ்ட்டு பவுல் வந்து வெனிலா ஃப்ளேவர் தான், இதை நான் எடுத்து உரமாக வச்சிடுறேன். இப்போ இது ரெண்டாவது பவுலில் நான் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் கொக்கோ பவுடரோட. இப்போ நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுனால நமக்கு மாவு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அப்படி திக்னஸ் கொடுத்ததுன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் பால் இதில் சேர்த்துக்கலாம். திக்காய் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கணும். இப்படி மாவை நீங்கள் எடுத்து பாருங்கள், நமக்கு லேயர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லை, அப்படி தேவைப்பட்டதுன்னா மட்டும் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை, எனக்கு அது போதும். ஓகே, 2வது பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது 3வது பேட்ச். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரு பவுலில் நல்ல ஹாட் வாட்டர் கொதிக்க எடுத்திருக்கேன். அதில் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பவுல் வச்சு டார்க் சாக்லேட் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த டார்க் சாக்லேட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு லேயருக்காக நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறதுனால. மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது மெல்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு நம்ம பால் ஏதாவது சேர்க்கணுமான்னா, இது திக்காக இருந்தால் மட்டும்தான் இதுலேயும் சேர்க்கணும். இந்த லேயர் கரெக்டாக தான் இருக்குது, போதும், அவ்வளோதான். இப்போ 3 பேட்ச் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கேக் டின்னில் எடுத்து வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சாக்லேட் லேயரை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது 3வது லேயர் இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 லேயர் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் ஸ்டாண்ட் வச்சு இதை நல்லா ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடுறேன். கரெக்டாக லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கேக்கை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் கேக் வேகணும். ஹையாகவும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கவே கூடாது. நான் நல்லா வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு காமிக்கிறேன். கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. கேக் நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டூத்பிக் வச்சு நம்ம கேக்கில் உள்ளார விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை நான் எடுத்துக்கிறேன். கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறணுன்னே பார்க்கலாம் வாங்க. கேக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை மூணு லேயர் நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியான லேயர் கேக் வீட்டில் சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள் கேக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டபுள் லேயர் கேக் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஐயோ ஆமாம்ல, ட்ரிபிள் லேயர். கேமரா முன்னாடி குழந்தைங்க நிற்கிறாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. நான் சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலையா, நான் சாப்பிட்றேன்னா வர கேமராமேனுக்கு இல்லைமையா. என்னை சாப்பிட விடாம புரிஞ்சு சாப்பிட்ட மாதிரி தான் அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க சாப்பிட சொல்லி அவங்கள சாப்பிடுங்க, சாப்பிட்டு காமிங்க சொன்னா அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. ஆனா என்ன சாப்பிட விடாம எனக்கு கொடுக்காம சாப்பிட்றது மட்டும் கேட்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 லேயர் கேக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு ஸ்நாக்ஸாகவே நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். டீ டைம், காஃபி டைமில் வந்து நம்ம குழந்தைங்க கேட்கும்போது இதை செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கனால அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.